சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகான டிசைனர் ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு சில்க் சாரியோட டிசைனர் ப்ளவுஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் செயினை அயன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டோன் செயினை கையிலே எப்படி தைக்கிறது நான் காட்டியிருக்கேன். ரொம்ப கிளிட்டரியாக ரொம்ப கிளிம்ஸியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கல்யாணத்துக்கெலாம் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா கிளிட்டரியாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்கவே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து நம்ம போகலாம். அதாவது நெக்லைனோட அகலம், ஷோல்டர் அகலம், ஆம்ஹோலோட லென்த்து, இது எல்லாமே நார்மலாக நீங்கள் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து லிங்க் நான் போட்டிருக்கேன் எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா டிசைன் ப்ளவுஸும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஆம்ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஹைட்டு, சைட்ஸு, நெக்லைன் வித்து இதெல்லாம் நார்மலாக எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து வரைஞ்சி முடித்த பிறகு மேலேருந்து நெக்லைனோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இன்னொரு குட்டி நெக்லைன் வரைஞ்சி அது வந்து ஒரு யூ மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை கண்டினியூஸாக கீழே வந்து ஒரு டியர் ட்ராப் ஷேப் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, ஒரு வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, ட்ரா பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நெக்லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு யூ ஷேப், அதை தொடர்ந்து ஒரு டியர் ட்ராப் ஷேப். இது யார் வேணால் போடலாம். இது வந்து ரொம்ப டெப்த் இல்லை, லைக் 9 இன்ச் தான். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் டெப்த்து, ரொம்ப விரிஞ்சும் கொடுக்காது. அதே மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி வேர் பண்ணாமல். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ சில்க் காட்டன் கூட மேலே லைனிங் இன்டர்ஃபேஸிங் கொடுத்து வேணால் நீங்கள் தைக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதை லைனிங் கொடுத்து இன்டர்ஃபேஸிங் கொடுத்து நான் தைச்சி முடிச்சிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் க்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பைப்பிங் த்ரெட் வைக்காமல் எப்படி நான் தைக்கிறது நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். ஸோ க்ராஸில் துணியை போட்டு இப்போது இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் க்ராஸ், இதுதான் பயர் ஸ்ட்ரிப் சொல்லுவாங்க. இதை தான் வந்து க்ராஸ் பீஸ் சொல்லுவாங்க. ஸோ நெக்லைனுக்கு தைக்க இந்த க்ராஸ் பீஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை லாங் ஸ்ட்ரிப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த செயின் எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். பிகாஸ் நிறைய பேர் மோஸ்ட்லி கேட்குறது வந்து ஒன்ஸ் வந்து இது க்ளூ போட்டு ஒட்டிட்டோன்னா வாஷ் பண்ணால் கீழே விழுந்துருமா, இல்லைனா லாங் லைஃப் இது வராதேன்னு. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு கையில் தைக்க காட்டியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இது லாங் லைஃப்க்கு வரும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம், ரஃப் யூஸ் கூட பண்ணலாம், உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆங்கிளில் வர மாதிரி வைங்க, வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ 2 சைடு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி வரும், அதை கட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து இதை தைச்சி முடித்த பிறகு இதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நெக்லைனோட ரா ஏஜும் இந்த ஃபேப்ரிக்கோட ரா ஏஜும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வைங்க. வச்சு இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி யூ நெக்லைனை தைச்சி அதை தொடர்ந்து நம்ம டியர் ட்ராப் ஷேப்பை தைச்சி முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குட்டி யூ நெக்கை தைச்சிடலாம். ஸோ மேலேருந்து கீழே இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஓகே, ஸோ தைச்சி முடித்த பிறகு இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணி இதை வந்து ஒரு பைப்பிங் எஃபெக்டில் கொஞ்சம் மெலீஸாக டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அது யூ நெக்லைன் முடித்த பிறகு அது கீழே வந்து நம்ம பெரிய நெக்லைன் தைக்க போகிறோம். ஸோ அந்த டியர் ட்ராப் ஷேப்க்கு சேம் லைக் தட் நம்ம மேலே என்ன பண்ணுமோ அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இப்போது இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நல்லா ஒரு பைப்பிங் எஃபெக்டில் நல்லா கொஞ்சம் நல்லா பிடிச்சு நம்ம தைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைனிங் கூட இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் அடியில் வச்சு நான் தைச்சிருக்கேன், ஜஸ்ட் லைக் தட். ஓகே,
ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூ நெக்லைனை தைச்சு ஃபினிஷ் பண்ணுங்க. ஐ மீன் த டியர் ட்ராப் ஷேப். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் செயின் வந்து தைச்சு முடித்த பிறகு அதை ரிவர்ஸில் போட்டு நம்ம ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டோன் செயினில் இருக்க அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி நல்லா ஃபேப்ரிக்கோடு ஒட்டிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்க ஸ்டோன் செயின், அதாவது ஒரு லேயர் ஆஃப் க்ளூ, அந்த க்ளூ மேலே இந்த ஸ்டோன்ஸ் இருக்கும், ரியல் ஸ்டோன்ஸ் மாதிரியே இருக்கும். இது மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபீஸ்லேருந்து கிடைக்கிது. ரொம்ப சீப் தான் ஆக்சுவலாக. பட் வந்து அதை வந்து ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்ச பிறகு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்டிக் ஆகிடுது. அந்த க்ளூ மெல்ட் ஆகி துணியோட நல்லா ஒட்டிக்குது. ஸோ உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்க டியர் ட்ராப் ஷேப்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த யூ நெக்லைனுக்கு பண்ண மாதிரி நம்ம இதை டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போடுறோம். ஸோ கண்டினியூஸாக ஒரு சைட் டியர் ட்ராப்லேருந்து இன்னொரு சைட் டியர் ட்ராப் ஷேப் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தைக்க போகிறோம். ஓகே, ஸோ டியர் ட்ராப் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஒரு லூப்பும் இன்னொரு சைடு ஒரு பட்டனை கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு மேக் அ வெரி வெரி எலிகண்ட் லுக். ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக யூ நெக்லைன் போடாமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஹார்டாக தெரியாது. ஏன்னா ரொம்ப எலிகண்ட் நெக்லைன் இது. ரொம்ப விரிஞ்சோ ரொம்ப அகலமாகவோ ரொம்ப டெப்த்தாக கூட கிடையாது இது நெக்லைனை. ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுறேன். டாப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு சேம் லைக் தட் ஃபஸ்ட்டு மாதிரியே அந்த யூ நெக்லைனை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே யூ நெக்லைன் தைச்சிட்டோன்னா நம்ம நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரா எட்ஜ் மேட்ச் ஆகிற மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் பொறுமையாக தைச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆங்கிளாக மடித்து இதை டர்ன் பண்ணி இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். அட் த எண்ட் ஒரு சைடில் நம்ம லூப் கொடுக்க போகிறோம். ஸோ லூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஜரி மோட்டா த்ரெட், அதாவது நல்ல உருண்டையான த்ரெட் இருக்குது. அந்த த்ரெட் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபோல்ட் பண்ணி இப்போது இதுக்கு அடியில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். லூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறோம். பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஸ்டோன் லேஸ். ஸோ இந்த ஸ்டோன் லேஸ் அடியில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் இருக்கும். இது எல்லா கடையிலையும் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ இப்போது அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லைன் எப்படி யூ மாதிரி வருதோ அதே ஷேப்பில் வச்சு ஒரு 4 ஸ்டோனை தள்ளி இந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ சென்டரில் நான் தைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீடில் வந்து சென்டரில் குத்தி எடுத்து, ஓகே, ஸோ ஸ்டோனில் படாமல் கரெக்டாக சென்டரில் எடுத்து ஒரு 4 ஸ்டோன் தள்ளி இப்போது நம்ம குத்த போகிறோம். கரெக்டாக நம்ம எங்கே குத்த போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ தைங்க, அதுக்கப்புறம் அந்த டியர் ட்ராப் ஷேப்பை நீங்கள் தைக்கலாம். ஸோ இப்போ 4 ஸ்டோன் தள்ளி திரும்பி நான் தைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இது வராது, உங்களுக்கு லாங் லைஃப்பும் இருக்கும். ஸோ முடிஞ்சாக்கா இது வந்து ராங் சைடு திருப்பிட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மேலே லே பண்ணிவிட்டு கொஞ்சம் அயனிங் பாக்ஸ் கொஞ்சம் சூடாக நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது கடியில் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கம்ப்ளீட் க்ளூ. அந்த க்ளூ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஃபேப்ரிக்கோடு ஒட்டிடும். அப்பவும் பார்க்க உங்களுக்கு லுக் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ளவுஸோட தைச்சு அயன் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் காட்டன் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தைச்சிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் தைச்சு நீங்கள் அயன் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த சூட்டில் வந்து இதை வந்து மெல்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 2 ஸ்டோன் நான் கட் பண்ணி எடுத்துறேன். ஸோ பிகாஸ் எனக்கு வந்து அங்கே கண்டினியூட்டி வராதனால. ஸோ இப்போது இதை நல்லா இது ஓரமாக வச்சு இப்போ நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது மேலேருந்து இப்போ நான் டியர் ட்ராப் ஷேப் ஃபுல்லாக நான் தைக்க போகிறேன்.
ஓகே, சென்டரில் தைச்சிட்டே வாங்க, சைட்ஸில் தைக்க தேவையில்ல, கரெக்டாக சென்டர்லேயே தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த கரெக்டாக அந்த பைப்பிங் மாதிரி எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி நான் இந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு அந்த டேபிள் மேலே வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நீட் ஃபினிஷாக இருக்கும். பிகாஸ் அந்த டேபிள் இருக்கும்போது கொஞ்சம் அது நல்லா படிஞ்சு உங்களுக்கு அதே ஷேப்பில் நிற்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக அழகாக வருதுன்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப கிளிட்டரியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, சிம்பிள் பட் வெரி பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ see next time the different kind of video. Till then, take care. Bye bye.